பண்றாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் வருது அவருது. ப்ரொமோஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்களே! சரி இந்த படம் கொஞ்சம் சுமாரா ஹிட் ஆனா கூட பயங்கர ஹிட் ஆயிடும். நல்லா வசூல் ஆகுமே அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருந்தோம். அது விஷால் விஷ்ணுவுக்கு சொந்த காசுல சூனியம் வச்சுக்கின மாரி, இந்த படத்த கதைய கேட்டு இந்த டீம் எந்த டீம் இந்த கதையெல்லாம் ஓகே பண்ணாங்கன்னு நமக்கே ஒரு ஆச்சரியம். என்னன்னா, இந்த படம் இதே மாரி ஒரு கதை, இது இறுதி பக்கம்னு ஒரு படம். லாஸ்ட் பேஜ் அந்த படம் பார்த்தீங்கன்னா, அமேசான் பிரைம்ல இருக்கு. இதே மாரி செல்வராகவன் இந்த படத்துல என்னன்னா, முதல்ல எடுத்தோனே அவரே தற்கொலை பண்ணிக்குவாரு. அதுக்கு என்னன்னா போலீஸ்க்கு ஒரு சவால் விட்டு தற்கொலை பண்ணிக்குவாரு. 5 கொலை பண்ண போறேன். நான் செத்துட்டேன். ஆனா நான் தான் கொலை பண்ண போறேன். முடிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சிடுங்க. அந்த 5 கொலையும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேர சொல்லுவேன். முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சுன்னு போலீஸ் சவால் விட்டு செத்துறாரு. இந்த கதையில இந்த போலீஸ் கண்டுபிடிச்சதா இல்லையா? அந்த 5 பேரும் செத்தாங்களா இல்லையா? அந்த 5 பேர் யாரு? இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா கொண்டு போன இந்த படத்த, இதே மாரி இறுதி பக்கம் படமும் ஒரு எடுத்தோனே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கும். சூசைட் பண்ணிட்டு இந்த 3 பேர போலீஸ்ல மாட்ட விட்டு, ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்குவான். இந்த 3 பேரையும் போலீஸ்ல சிக்க வச்சு அந்த பொண்ணு மாட்டி விடும். அது எப்படின்னா ஸ்க்ரீன் ப்ளே. அந்த படமும் சேம் இதே ஜானர்ல இந்த படத்த எப்படி பார்க்காத விட்டாரு தெர்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். கிளைமாக்ஸ்லாம் தெரியும். இந்த பொண்ணு செத்து இந்த 3 பேர சாவடிச்சுக்குதுன்றத, கிளைமாக்ஸ்ல ஒரு புக்ல லாஸ்ட் பேஜ்ல அந்த கன்டென்ட் குடுத்துருப்பா அந்த பொண்ணு. போலீஸே திணறி திணறி கண்டுபிடிச்சிருக்கும். ஆனா, அதில சின்ன பட்ஜெட்டு வெறும் ஒரு 30,00,000 எடுத்த படம். அமேசான் பிரைம்ல இருக்கு. செம்மையா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரு டைரக்டர். ஆனா, இந்த படம் இவ்ளோ கோடி செலவு பண்ணி, இவ்ளோ ஆர்டிஸ்ட் கருணாகரன், செல்வராகவன், விஷால் விஷ்ணு, எவ்ளோ பெரிய ஆர்டிஸ்ட்ட வச்சுட்டு, கடைசில இவ்ளோ கேவலமான ஸ்க்ரீன் ப்ளேவ நான் பார்த்ததே இல்லப்பா! அவ்ளோ கேவலமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இயக்குனர் பிரவீன் கே. பிரவீன் நியாயமா இது நீங்க? ஒரு கதைய எடுத்துட்டு அதுவும் நீங்க சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா, அப்பா சாமி நெஞ்சே வலிச்சிச்சுப்பா எனக்கு. கடைசியில செல்வராகவன் யார கொலை பண்ணாரு? எதுக்கு இவ்ளோ போலீஸ தேடுதுன்னு பார்த்தா, அட கடவுளே! வீட்ல ஒதுக்கப்பட்டவங்க, பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துக்கலையாம். வயசானவரு. அவர் பார்த்து ஏதோ பேத்திக்கிட்ட பேசிட்டு, பேரன் பேத்திக்கிட்ட பேசிட்டு சந்தோஷமா இருப்பாரு. அவர போட்டு தள்ளுறாரு. ஒரு பையன் சோசியல் மீடியான்னு சொல்லி நாட்டுக்காக அது மரம் வளங்க, அது வளங்க, அ சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கிற ஒரு பையனை யாரும் கண்டுக்கலன்னு சொல்லி அவரை போட்டு தள்ளுறாரு. அ குடும்பம் யாரும் பார்த்துக்கல. ஒரு அம்மா பாவம் சொத்துக்காக ஒரு கொரோனா டைம்ல எல்லாம் வந்து பயங்கரமா வந்து சேவை பண்ணாங்க. அதனால அவங்க யாரும் கண்டுக்கல அவரை போட்டு தள்ளுறாங்க. ஏன்பா அவங்களே வயசானவங்க. பாவம். நிம்மதியா ஏதோ பொழப்பு தண்ணி இருக்கிறத சாப்பிட்டு காலத்த ஓட்டலான்னு நிம்மதியா இருக்காங்க. இவரு வேணும்னு அவங்கள போட்டு தள்ளிட்டு, கடைசியில அவங்களுக்கு நியாயம் தரல. இவங்களெல்லாம் நீங்க யாரும் கண்டுக்கல. இதே பெரிய ஆள வந்து செத்தா இந்நேரம் பயங்கரமா போராட்டம் அதுன்னு இறங்கியிருப்பீங்க. இவங்கலாம் யாரும் கண்டுக்காத ஆளு. செத்துட்டா நீங்க யாருமே கண்டுக்கல. திருப்பி